ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 53. அப்போது கொல்லப்படும் சத்ருக்கள், அதாவது ஒரு மந்தாதிகாரி ஞானத்தை படிப்படியாக எப்படி முன்னேறி வருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ மனுஷ கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கப்புறம் யோக பரத்துவம், தியான பரத்துவம்லாம் சொல்லிட்டு கடைசியா வைராகியத்தின் ஒத்தாசை அப்படிங்கிறது, வைராகியத்தினுடைய பவர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வைராகியம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். ஸோ முக்கியமா வைராகியம் தான் ரூட். சரியா? வைராகியம்னா உலகியல் விஷயங்களில் ஆசையற்ற தன்மை. உலக விஷயத்தை விஷமாக பார்க்கும் திறமை யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் வைராகியத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப அந்த வைராகியம் அப்படின்றது ஒண்ணு வரும்போது அகங்காரம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட காணாம போயிடும். விஷய ஆசை குவைட் நேச்சுரலி வைராகியம் வந்துருச்சுன்னா விஷய ஆசை அவன் கண்ணுக்கு முன்னாடி எப்படி நிற்கும், அது காணாம போயிடும். கற்பம், கர்வம், அதாவது ஏதோ ஒண்ணு தான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால வருது இல்லையா, அந்த கற்பமும் கர்வமும் காணாம போயிடும். விஷய ஆசை இல்லைனாலே உனக்கு இவ்வளவும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமம் இல்லாதனால குரோதமும் காணாம போயிடும். ஸோ காமம் குரோதம் ரெண்டுமே காணாம போயிடும். இப்போ அடுத்த இன்னொரு பாயிண்ட் பரிக்கிரகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பரிக்கிரகம் அப்படின்னா மறுபடியும் அகெயின் ஆசைக்கு தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரு. நல்லா பாருங்க, பலம் அப்படிங்கிற பேர்லயும் விசை இச்சை தான் சொல்லியிருந்தாங்க. அந்த விசை இச்சை கிடைப்பதனால் வருகின்றது கர்வம்னு சொன்னாங்க. அடுத்து காமம் குரோதம். பரிக்கிரகம்னா என்னது? உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தானே. அதுவும் இந்த ஒரு ஆசையில தான் வருது. இருந்தாலும் அதை ஒரு தனியா சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன். ஒரு பிரபு ஒருவன் தொழுக்கட்டையில் அடிபட்டு கிடக்க வேண்டும் என்று அவனுக்கு தண்டனை விதித்த பின் அப்படி தண்டிக்கப்பட்டவன் தன் தொழுக்கட்டையை தானே தான் தண்டிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்துக்கு தலைமையில் எடுத்துக்கொண்டு போக ஏற்படுகிறது போலே இந்த சத்ரு ஒருவன் தலைமையில் உட்கார்ந்து கொண்டு அவன் தேகமெல்லாம் தன் தோஷத்தை பரப்பி வைத்து அவனை பலவிதமாக தண்டித்து துக்கித்து வைப்பான். இது எக்ஸாம்பிள் நம்ம ஜீசஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொழுக்கட்டையில அடித்து ஒரு பிரபு ஒருவன் தொழுக்கட்டையில் அடிபட்டு கிடக்க வேண்டும் என்று அவனுக்கு தண்டனை விதித்த பின். சரியா? இப்ப ஜீசஸ்க்கு அத அந்த சிலுவைன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதை வேணா தொழுக்கட்டை அப்படின்னு வச்சுப்பாங்க. அதெல்லாம் அடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி தான் எதில் அடிபட்டு கிடக்க வேண்டுமோ அந்த தொழுக்கட்டை அவனே தூக்கி கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூலாம். சரியா? அவனே தூக்கி கொண்டு போயிட்டு திருப்பி அது மேல அவனையே அடிச்சு கஷ்டப்படுத்துவாங்க. இந்த பரிக்கிரகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கஷ்டப்படுத்தும். அதாவது கஷ்டப்படுவதற்காக கஷ்டப்படுவது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தூக்கிட்டு போறோம், தூக்கிட்டு போறதுன்றது கஷ்டம் தான். அதை தூக்கிட்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் சுகம் வரும்னா பரவாயில்ல. ஆனா தூக்கிட்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் அதுலயே நீ உன்னை அடிச்சு காயப்படுத்த போறாங்க அப்படின்னா இது எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாதிரி இந்த பரிகிரகம் எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவன் இருக்கின்றானே, அவன் தனதாக்குவதற்காக பட்டாத பாடுபடணும். தனதாக்கி கொண்ட பிறகும் அவன் சந்தோஷமா வாழ்ந்துடுவான். நான் இல்ல, அதுக்கப்புறமும் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதுக்காக அழகா இந்த அவமானத்தை கொடுத்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்ரு ஒருவன் தலைமேல் உட்கார்ந்து கொண்டு அவன் தேகமெல்லாம் தன் தோஷத்தை பரப்பி வைத்து அவனை பலவிதமாக தண்டித்து துக்கித்து வைப்பதான மமகாரத்தை அவன் தன் அந்தராத்மாவில் ஏற்றிக் கொள்ளும்படி செய்து வைக்கும். எனது எனது எனதுன்னு எல்லாமே என்னோடது 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 என்ற மமகாரம் தான் அந்த பரிகிரகத்தினுடைய மேஜரான ஒரு விஷயம். இந்த மமகாரத்தை அவன் அந்தராத்மாவில் ஏற்றிக்கொள்ளும்படி செய்து வைக்கும். பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துக் கொண்டவர்களுக்கு கூட சிஷ்யர்கள், சம்பிரதாயம், மடம், முத்திரை என்ற பாசங்கள் இது ஏற்படுத்தி வைக்கிறது. ஞானத்துல ஓரளவுக்கு நல்லா அட்வான்ஸ்டா போயிட்டதுக்கு அப்புறமும் கூட என்னுடைய ஆசிரமம், என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட அந்த என்னுடைய இது ஆக்கிரமித்து அவங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? வீட்டில் இருந்து கொண்டு குடும்பியா இருப்பதை ஒழித்துக் கொண்டு ஒருவன் காட்டுக்கு போனாலும் அங்கே வானப்பிரஸ்தாசிரமம் தன்னதென்று சொல்லிக் கொள்வதான ஒரு ரூபத்தை இந்த பரிகிரகம் பூண்டு கொள்கிறது. அவன் வீட்டுல இருந்து வானப்பிரஸ்தத்துக்கே போயிட்டான், சன்னியாசத்துக்கே போயிட்டான். நான் வானப்பிரஸ்தனாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இந்த மமகாரத்தை கொண்டு வைக்கிறான். சோ தான் வானப்பிரஸ்தம் சென்ற பிறகும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட என்னுடைய இப்ப நான் இருக்கிறது வானப்பிரஸ்தத்துல இருக்கேன் என்ற ஒரு அகங்காரத்தை அது
ஏற்படுத்தி விடுகிறது. அந்த அளவுக்கு இந்த பரிக்கிரகம் மோசமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவதூதனாய் திரிகின்றவனை கூட இந்த பரிக்கிரகம் சரீரத்தில் பற்று என்ற உருவம் எடுத்துக்கொண்டு அவனை விடாமல் பற்றி கொண்டே இருக்கிறது. அவதூதன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸே இல்லாம கூட எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கூட திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே போடாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கின்ற அந்த ஞானிகளை கூட, அந்த அளவுக்கு பற்றை துறந்தவனை கூட உடல் மேல் உள்ள ஒரு பற்று, உடலை எனது உடல் அப்படின்னு அவன் ஃபீல் இருக்கத்தான் செய்யும். ஸோ சரீரத்தில் பற்று என்ற உருவம் எடுத்துக்கொண்டு அவனை விடாமல் பற்றி கொண்டே இருக்கிறது. இப்படி ஜெயிப்பதற்கு கடினமாக இருக்கும் பரிக்கிரகத்தையும் இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டு அந்த தாரகன் சம்சாரம் என்னும் எதிரியை ஜெயித்து ஆனந்தத்தை அனுபவிப்பான். சோ இந்த மாதிரி ஒரு பேராசை கொண்டு அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தையும் அவன் அழிப்பான். அழித்து அதை விட அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் ஏறி வர்றான். சம்சாரம் என்னும் எதிரியை ஜெயித்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்றவனாக இருக்கின்றான். சோ இந்த கொல்லப்படும் சத்துருக்கள் என்ன வந்துருச்சுன்னா இப்போ பரிக்கிரகம் இதை எல்லாத்தையும் எனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனிடத்தில் காணாமல் போய்விடும். அதற்கு மேல் சாதகன் அடையும் பதவி. இப்படி ஒரு சாதகன் சம்சாரத்தோடு போர் புரிந்து வெற்றி பெற்று வெளிப்பட்ட பின் கீழே, அதாவது 13வது அத்தியாயத்தில் ஞானத்தின் லட்சணங்களாக சொல்லப்பட்டுள்ள அமானித்துவம் முதலிய அனைத்தும் கைவல்ய தேசம் முழுவதற்கும் அரசன் போன்ற அவனை கண்டு அவனிடத்தில் ஞான ராஜ்யம் முழுவதையும் ஒப்பித்துவிட்டு அவனுடைய பரிவாரங்கள் ஆகிவிடுகின்றன. சிம்பிளா சொல்லிட்டாருங்க. இது எதுக்கு நான் தனித்தனியா மறுபடியும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் 13வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துட்டோமே. அந்த ஞானத்தின் லட்சணங்கள் முழுவதும் இவனுக்கு கைவரப்படும், அல்லது அஞ்ஞானத்தின் லட்சணங்கள் முழுவதும் இவனிடத்திலிருந்து அழிக்க பெறும் அப்படின்னு சொல்லிட்டா சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அது அழகா அவருடைய கவிதை பாணியில சொல்லியிருக்காரு. ஸோ என்னவா சொல்லியிருக்காருன்னா, அனைத்தும் கைவல்ய தேசம் முழுவதற்கும் அரசன் போன்ற அவனை கண்டு, கைவல்ய தேசம் முழுவதும் கைவல்யம்னா என்னமோ நினைச்சிடாதீங்க, மோட்சம், அதாவது முழுமையான சுதந்திரம், தான் யார் என்று புரிகின்ற அந்த தன்மை, அதற்கு அரசன் போன்று எப்ப அரசன் ஆகிறான், இந்த வைராகியம் வந்ததுன்னா அவன் அரசன் ஆயிடுறான். அரசன் போன்று இருக்கின்ற அவனை ஞான ராஜ்யம் முழுவதும் ஒப்பித்து விட்டு அவனிடத்தில் ஞான ராஜ்யான ஞான லட்சணங்கள் அனைத்தும் அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தான். ஒப்பித்து விட்டு அவனுடைய பரிவாரங்கள் ஆகிவிடுகின்றன. பரிவாரங்கள்ல சேவர்கள் ஆகின்றன. அவனுக்கு சேவை பண்றதுக்காக இந்த குணங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு, ஞான லட்சணங்கள்லாம் அவங்கிட்ட போய் சேர்ந்துட்டு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் பிரவர்த்தி என்னும் ராஜமார்க்கத்தில் ஊர்கோலமாக புறப்பட்டு வரும்போது 3 அவஸ்தைகள் என்ற ஸ்திரீகள் சுகங்களையே ஆரத்தியாக சுற்றி போடுகிறார்கள். பின்பு விவேகம் என்னும் வேலைக்காரன் போதம் என்னும் தடியை பிடித்துக்கொண்டு திருஷ்ய வஸ்துக்களின் நெருக்கமான கூட்டத்தை விலக்கி வைக்கிறான். பிரவர்த்தி என்னும் ராஜமார்க்கத்தில் ஊர்கோலமாக புறப்பட்டு வரும்போது அப்படின்னா, பிரவர்த்தி நிவர்த்தி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரவர்த்தினா நம் மனம் வெளிமுகமாக செல்லுதல், சூழலே சுகம் என்று நம்புதல் பிரவர்த்தின்னு அர்த்தம். நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொன்னா என்னிடமே சுகம் இருக்கிறது, நானே சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நிவர்த்தி மார்க்கம். சோ உள்ளுக்குள்ள போறது அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு விவேகம் எந்திரிக்கிறான். தான் கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை தடின்னா என்ன, அத இறுக்கி ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுக்கோங்க. இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னா வெளியில போகிற அந்த மனசு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் சொல்ல வருகிறார். என்னும் தடியை பிடித்துக் கொண்டு திருஷ்ய வஸ்துக்களின் நெருக்கமான கூட்டத்தை விலக்கி வைக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, ராஜமார்க்கத்தில் ஊர்வலமாக புறப்படும் போது 3 அவஸ்தைகள் என்ற ஸ்திரீகள் சுகங்களே ஆர்த்தியாக சுட்டுப்படுகின்றன. அதாவது ஜாக்கிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை அண்ட் டீப் ஸ்லீப். சோ இந்த 3 அவஸ்தைகள் அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றன. ஆனா அந்த சுகத்துல அவன் மயங்காம அவனுடைய விவேகத்தாலும் ஞானத்தாலும் இந்த ஞானம் என்ற தடியை கொண்டு திருஷ்ய ஜாதங்கள்னா என்னை விட்டு தனியாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை அவனை விட்டு விலகி போய் விடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்றான்.